புக்கு மட்டுங்க ஃப்ரீயா வாங்காதீங்க, காசு கொடுத்து வாங்குங்க. ஏங்க அது சரஸ்வதிங்க, லக்ஷ்மி கொடுக்கணுங்க. இந்த லக்ஷ்மி சரஸ்வதினு சொன்னதுனால சொல்றேன். ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு ரவிவர்மா ஓவியம் பார்த்தேன். அதுல நல்ல ஒரு பிங்க் கலர் சாரியில லக்ஷ்மி உட்கார்ந்துருக்காங்க பத்மாசனம், பியூட்டிஃபுல்லுங்க. ரவிவர்மா வந்து 1000 வருடங்கள் ஓய்ந்து கிடந்ததற்கு பின்னர் வாராதது போல் வந்த மாமணி போல வந்த ஒரு அற்புதமான ஓவியம் வரைஞ்சிருப்பான். அழகா இருப்பாங்க லக்ஷ்மி, அந்த கை வச்சிட்டு இருப்பாங்கல்ல. அப்புறமா லக்ஷ்மி காடஸ், லக்ஷ்மி இறைவியினுடைய அந்த படங்களை பார்த்திருக்கேன். அவங்க ஒரு தங்க குடம் வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ரெடியா இருக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு. பிரார்த்தனை பண்றது தான், டக்குன்னு கொடுத்துருவாங்க. இது எப்படி தெரியுமா வாங்கினாங்க? அவங்க விஷ்ணுவனுடைய கால் பிடித்து 12 காலமாக செய்த ஊழியத்தின் பலனாக விஷ்ணு அவர்களிடம் கேட்டார்களாம், எனக்கு ஒரு வரம் தாருங்களேன், என் பக்தர்களுக்கு நான் ஏதேனும் தர வேண்டும். உடனே மகிழ்ந்த விஷ்ணு சொன்னாராம், உன்னிடத்தில் யார் வந்து கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும்படியாக செல்வத்தை தரக்கூடிய ஒரு வரத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னாராம். லக்ஷ்மி கிட்ட எது கேட்டாலும் காசு கிடைக்கும். கொடுத்த உடனே நம்மளை பத்தி தெரியும்ல விஷ்ணுவுக்கு, அவர் ஒரு முடிவு பண்ணாரு, காசு எங்க இருக்குதோ அங்கதானே போவாங்க. இப்ப நமக்கு ஒரு பைலா எழுதினாரு, நீ எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம், நான் நினைச்சா வாங்கிடுவேன் போட்டாரா. இதை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம காடஸ் சரஸ்வதி. நேரா தன்னுடைய கணவர்கிட்ட போனாங்க. லக்ஷ்மி வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்டு ஒரு வரத்தை பெற்று விட்டார். நீங்களும் எனக்கு வரம் தாருங்க. என்ன, அவங்க வரத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அது பெண்களுக்கே ஒரு விஷயம் தான். நான் எப்பவுமே சொல்வேன், நமக்கு 8 புடினா அடுத்தவங்களுக்கு 10 புடி, நமக்கு 10 புடி வேணும். அவங்களுக்கு 10 புடி வந்துருச்சுன்னா நமக்கு 12 புடி செயின் கொஞ்சம் கூடுதலா சொல்ல. நான் என்ன செல்வம், எல்லா செல்வத்திலும் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம். அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் தலையாய செல்வமாகிய கல்வி செல்வத்தை உன்னை கேட்டால் தரும்படியாக நீ இரு அப்படின்னு உடனே அந்த அம்மா கம்முன்னு தான் இருந்தாங்களாம். போக மாட்டோமே, நம்ம போவோம், காசு கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா, கல்வி கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா? அவங்க அமைதியாவே இருந்தாங்களாம். சரி, உனக்கு நான் ஒரு பைலா எழுதுறேன். லக்ஷ்மி கொடுத்ததை வேறு கடவுளர்கள் நினைத்தால் திரும்பி பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் சரஸ்வதி நீ கொடுக்கின்ற கல்வியை யாராலும் திரும்பி பெறவே முடியாதுன்னு ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாராம் சரஸ்வதி. எனக்கு நான் அந்த ஆச்சரியத்தோட அந்த ரவிவர்மாவனுடைய அடுத்த பக்கத்தை பார்க்கிறேன். சரஸ்வதி உட்கார்ந்து இருக்காங்க. ரவிவர்மாவின் சரஸ்வதி எப்படி உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? எல்லாம் பத்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்க. ரவிவர்மா வரைந்த சரஸ்வதி மட்டும் கால் மேல கால் போட்டுட்டு அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.